வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் ட்ராமா மூவி ரிலீஸ் ஆயிருக்க வலா தி ஸ்டோரி ஆஃப் பேங்கிள் படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை இருக்காரு முஹாஷின் அவர்கள். இந்த படத்துடைய ட்ரெய்லர் கேட்டு எனக்கு பிடிச்சது. முக்கியமாக துல்கர் சல்மான் ப்ரொடக்ஷன்லேருந்து வரும்போது தொடர்ந்து அவருடைய படங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இந்த படமும் நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்து தான் போனேன். பட் எனக்கு அது என்னன்றதை டீட்டெயிலான ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். வலா ஸ்டோரி ஆஃப் பேங்கிள் படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டீஷியனான தயான் அவருடைய மனைவி ரவீனா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணும்போது ரவீனா கையில் ஒரு பெரிய பேங்கிள் இருக்குது. அந்த பேங்கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட் நைட்லேயே பார்த்திங்கன்னா அவர் உடம்புலலாம் கீறுது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது கீறுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லவ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கணக்கில் விட்டுக்கிறாரு. ஸோ நிறைய அந்த ஊர் மக்களுக்கே பார்த்திங்கன்னா அந்த பேங்கிள் மேலே தான் கண்ணு. ஏன்னா அந்த பேங்கிள் அந்த அளவுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா லுக்மேன் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்குக்கு போகிறாங்க. அந்த பேங்க்கில் இவங்க ரவீனா ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வளையல் எவ்வளோங்க, எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது ரவீனா பயங்கரமாக கோவடைறாங்க. இவங்களுக்கும் அவங்க கோவடைஞ்ச பார்த்து இவங்களும் பயங்கரமாக கோவடைறாங்க. ஸோ 2 பேத்துக்கும் முரண்பாடாயிடுது. ஸோ இவங்க இந்த லுக்மேனோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி வளையல் வாங்கியே ஆகணும், எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ நீ கண்டிப்பாக வாங்கி தான் தரேன்னு சொல்லிட்டு லுக்மேன்ட்ட சொல்கிறாங்க. ஸோ லுக்மேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதனால் இவர் அந்த வளையல் எங்கேருந்து வந்தது, எந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்தது அப்படின்னு தேடி வளையலை வாங்கினாரா இல்லையா கதை நோக்கி தான் அந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த வலா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஐடியாலஜியாக கொண்டு போன அந்த கதை நல்லா இருந்தது. முக்கியமாக இதுக்கான ஒரு ஹிஸ்டரி ஸ்டோரி காட்டுவாங்க, அதுவுமே நல்லா இருந்தது தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி படத்தில் மியூசிக் கோவிந்த வசந்தோட மியூசிக் ஃபுல்லாகவே அந்த என்டர்டெய்னிங்காக சென்டர் காமிக்கல் வேலையும் நடிட் பண்ணியிருந்தார். பாடல்களும் கேட்க முடியாத இருந்தது. அண்ட் இந்த படத்தில் நடிக்கப்பட்ட லுக்மேனாக இருக்கட்டும், தயாலானாக இருக்கட்டும், தயாலான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வில்லனிசமான ஒரு ஆக்டிங்கை காட்டுறாப்புல. அதுக்கப்புறம் ரவீனா அந்த படத்தில் ரொம்ப நேச்சுரலாக இருந்தாங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்தாங்க சொல்லி ஆகணும். அடுத்து ஷீதலாக இருக்கட்டும், இது மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் என்னவோ அது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி கோவிந்த் வசந்தா இந்த படம் மூலயமா வில்லனாக அறிமுகம் ஆறாரு. ஆனால் ஏன் வில்லனாக அறிமுகம் ஆறாரு அப்படின்ற கொஸ்டினும் எனக்கு கேட்க தோணுது. ஸோ படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிரிப்பிங்காக தான் போகுது. ஓகே, செகண்ட் ஹாஃபில் தான் படத்துடைய மெயின் மேட்டர் இருக்குன்னு நினச்சி நம்ம செகண்ட் ஹாஃபில் உட்காரோம். பட் அங்கேருந்து தான் படத்தினுடைய பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த வளையல் எங்கேருந்து வந்தது அப்படின்ற கண்டுபிடிக்கிற கதையாக தான் அமைஞ்சிருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு பேக் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு, பேக் ஸ்டோரிக்கு ஒரு பேக் ஸ்டோரி போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேக் ஸ்டோரி போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்கப்பட்ட விதம் தான் நம்மளை ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் லேக். எதுக்கு இவ்வளோ பேக் ஸ்டோரி போயிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு சாங் வேறு வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது. அந்த பேக் ஸ்டோரியும் சரி பெருசாக சுவாரஸ்யமே உண்டாக்கலை, எமோஷனலாகவும் பெருசாக கனெக்ட் ஆகலை. இது மாதிரியான பேக் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்து பழகினது தானே அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்க தோணுது. அந்த பேங்கிளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி காட்டுறாங்க, ஆனால் அந்த ஹிஸ்ட்ரிக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கு எதுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்க தோணுது. எனக்கு ரொம்ப செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ட்ரையாக போன மாதிரி இருந்தது. சரி, படத்தில் அட்லீஸ்ட் காமெடியாச்சும் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் பார்த்தா காமெடியும் பெருசாக அந்த படத்தில் இல்லை. மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃபில் ஓரளவு எமோஷனாக கொண்டு போகிறாங்க. அதுமாதிரி ஸ்டண்ட்லாம் காட்டுறாங்க. ஸ்டண்ட்டு எதுக்குன்ற மாதிரியும் கொஸ்டின் கேட்குது. இதில் கராத்தே ட்ரெஸ் போட்டு குழந்தைங்கள்லாம் ஹா ஹூன்னு போஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க யாரும் அது எதுக்கு அந்த சீன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிரிஞ்சாக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த சீனு. அதை தாண்டி படம் ப்ரீ கிளைமேக்ஸாகவே ஒரு 3-4 ப்ரீ கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு, தொடர்ந்து போயிட்டே இருக்குது. போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆன மாதிரி ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸாக இருந்துச்சு. கோவிந்த் வசந்தா எதுக்குங்க வில்லனாக அடிக்கணுன்ற மாதிரியும் கேள்வி தோணுச்சு. அவருக்கு அந்த வலையில் பாதுகாக்கிறாரா இல்லை அந்த வலையில் வேணுன்றாரான்னு சொல்கிற மாதிரி ஒரு கொஷினும் கேட்க தோணுது. ஏன்னா அவரோட சீன் பெருசாக எழுதப்படலை அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுமாதிரி மற்ற எல்லா கேரக்டருக்குமே சரி பெருசாக இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமே எழுதப்படலைன்னு மாதிரி சொல்லி ஆகணும். ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு, மேக்ஸிமம் ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு மாதிரி இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் மொத்தம் அப்படியே இதாக தான் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த படமாக கான்செப்டாக எடுத்துகிட்டு அந்த கான்செப்ட்லேருந்து வேறு ஒரு ரெகுலரான டெம்ப்ளேட் போனதுனால தான் இந்த படம் எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படிங்கன்னா 5க்கு 2.5. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.